தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை ஹெச்ஆர் அண்ட் சிஇ மூலமாக அறங்காவலர் அதாவது ட்ரஸ்டி போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷனோட டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு கரியர் பேச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற கோவிலோட அட்மினிஸ்ட்ரேஷன், மெயின்டெனன்ஸ், கோயிலில் வர விழாக்கள், ஃபங்க்ஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் ஹெச்ஆர்என்சிஇ. ஸோ இதில் என்ன போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா, ரெக்ரூட் பண்ணுறது அறங்காவலர் போஸ்ட்டுக்கு. ஸோ இது ரெகுலரான கவர்மெண்ட் ஜாப் கிடையாது, கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுற ஒரு பொறுப்பான பொசிஷன் தான். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் மொத்தமாக 220 டெம்பிள்ஸ் கோவில்ஸ்க்கு ட்ரஸ்டி அப்பாயின்மெண்ட் நடக்குது. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன கோயில் இருக்குது அப்படின்னு அஃபீஷியல் லிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு நீங்கள் ஹிந்து மதத்தை சேர்ந்தவராக இருக்கணும். அண்ட் கோயில் அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த மாதிரி பொறுப்பாக பார்த்துக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அண்ட் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிற தகுதி வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட்டுக்கு டிகிரி கம்பல்சரி அப்படின்னு சொல்லலை. நோட்டிஃபிகேஷனில் கொடுக்குற எலிஜிபிலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். இதில் இந்த போஸ்ட்டில் உங்களுக்கு கோவில் டெவலப்மெண்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் கொடுப்பாங்க. ஸோ என்னெல்லாம் ஒர்க் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாயின்மெண்ட் ஆன அப்புறம் கோவில் அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கணும், ஃபெஸ்டிவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணணும், அண்ட் கோவில் ப்ராப்பர்ட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், அண்ட் கோவிலோட வளர்ச்சிக்கு சஜஷன் கொடுக்கணும். ஸோ ஓவராலாக கோவிலை நல்லா நடக்க பொறுப்பு ஏற்றுக்கணும். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, உங்களோட அஃபீஷியல் ஹெச்ஆர் அண்ட் சிஇ வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் நீங்கள் கன்சர்ன் ஆஃபீஸ்லேயும் சப்மிட் பண்ணலாம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஆதார், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடென்டிட்டி ப்ரூஃப், நோட்டிஃபிகேஷனில் கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. முக்கியமான ரிமைண்டர் என்ன அப்படின்னா, இதோட லாஸ்ட் டேட் August 12, 2026 வரைக்குமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, வெப்சைட் பிஸி ஆகிடலாம். ஸோ சீக்கிரமாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். மொத்தமாக 220 கோவில்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக திருச்செந்தூர் கோயில், திருவாமியூர் மருந்தீஸ்வரர் கோயில், வடபழனி கோயில், ஸோ இது மாதிரியான பல முக்கியமான கோயில்களும் இதில் இருக்குது. அதனால் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்த்துட்டு எந்தெந்த கோயில்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.